இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எஜுகேஷன். எஜுகேஷன் தான் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கான கோர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷ்னலி ஒரு கண்ட்ரி டெவலப் ஆயிருச்சுனாலே சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி ஒரு கண்ட்ரி டெவலப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த எஜுகேஷனை எல்லா இந்தியன் சிட்டிசனுக்கும் என்ஷோர் பண்ணுற விதமாக தான் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 படி ஆர்டிகல் 21A என்கிற ஆர்டிக்கலை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் புகுத்துறாங்க. இந்த ஆர்டிக்கல் படி தி ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஏஜ்டு 6 to 14 years. அதாவது 6 to 14 years இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷனையும் கம்பல்சரி எஜுகேஷனையும் எந்தவித தடையும் இல்லாமல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். இந்த ஆர்டிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக பார்லிமெண்ட்டில் ரைட் டு சில்ட்ரன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 என்கிற ஆக்டில் என்ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்டோட பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 to 14 years இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு கம்பல்சரி எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். அந்த எஜுகேஷன் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். எந்த ஒரு சைல்டையுமே அட்மிஷன் அப்போ டினீட் பண்ண முடியாது. அதே போல் 25% வீக்கர் செக்ஷனுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் ரிசர்வேஷன் கொடுக்கணும். நோ டிடக்ஷன் பாலிசி, அதாவது ஒரு சைல்டை ஃபெயில் பண்ணியோ இல்லை ஹோல் பேக் பண்ணியோ சேம் கிளாஸில் வைக்க முடியாது. அண்ட் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் குவாலிஃபைடு டீச்சர்ஸையும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி கொடுக்கணும். இந்த ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பர்சனாலையும் அதை பறிக்கவோ மீறவோ முடியாது. இது மாதிரி லா ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் லாவை பற்றி பார்க்கலாம்.